மாஸ்டர் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாங்க உயிரையே கொடுப்போம்னு இப்பதானே உங்ககிட்ட நாங்க சொன்னோம். விக்ரம் பிரதாப் எங்க தான் இருக்காரு? நாங்க அவரை எங்க இருந்து பிக்கப் பண்ணணும்? அவர் இங்க தான் இருக்காரு. யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல. குமார் விக்ரம் பிரதாப் கம் இன் ப்ளீஸ். இவனை பொறுத்துக்கவே முடியாது. மாஸ்டர் இவன் கண்டிப்பா இளவரசனா இருக்கவே முடியாது. இவன் முகத்தை பாருங்க, அவனை நல்லா உன்னிப்பா கண்ணாடி போட்டு விரிஞ்சு பாருங்க. கோயம்பேடுல கொத்தவரங்க விக்கிற மாதிரி இருக்கா. இவனா இளவரசன் பார்த்தா அப்படி தெரியலையே. இவன் இளவரசனே கிடையாது. இளவரசனுக்கு பல்லக்கு தூக்குவால அவன மாதிரி இருக்கா. மாஸ்டர் மோட்டு, உங்களுக்கே என்ன பார்த்தா இவ்ளோ பயம்? எனக்கு 10 வயசு தான் ஆகுது. நான் ஒரு சின்ன குழந்தை. சின்ன குழந்தையா? நீ எல்லாம் பூதத்தோட குழந்தைடா. என்ன வேணா சொல்லிக்கடா. ஆனா ஒண்ணு குழந்தை மட்டும் சொல்லாத, தாங்க முடியல. மோட்டு இது அநியாயம். இப்பதான் நான் சொன்னதை செய்வேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தேன். உன்னை தவிர என்னால வேற யாரையும் நம்ப முடியல. உன் கூட தான் இவன் சேஃபா இருப்பான். அது எல்லாமே கரெக்ட் தான் மாஸ்டர். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இவன் கூட இருந்தா நாங்க தான் சேஃபா இருக்க மாட்டோம். சரி நீங்க சொல்றதுனால நாங்க எதுவா இருந்தாலும் செய்யறோம். உங்களுடைய கட்டளையை நாங்க கண்டிப்பா ஏத்து நடப்போம். இவனை பாதுகாப்பா கொண்டு போய் அரண்மனை வரைக்கும் விட்டுட்டு நாங்க வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அங்க போறதுக்கான மேப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உமர் விக்ரம் பிரதாப் இவங்களுக்கு நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாது, புரியுதா? சரி மாஸ்டர். மாஸ்டர் மோட்டு, இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஆமா, கையில என்ன இருக்கு? ஆரம்பிச்சுட்டாரே. பாத்தீங்களா மாஸ்டர் ஹிம் நரேஷ், இப்படித்தான் இவன் வழிகளை எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே வருவா. மாஸ்டர் பத்லு, மாஸ்டர் ஹிம் நரேஷ் என்ன சொன்னாரு? அதிக தொல்லை கொடுக்க கூடாது. அப்படின்னா நான் கொஞ்சமா தொல்லை கொடுக்கலாம் இல்லையா? இல்லன்னா நம்ம பயணத்துல இன்ட்ரெஸ்டே இருக்காது. மாஸ்டர் மோட்டு, ஒரு சின்ன பூச்சிக்கு போய் பயந்துட்டீங்க. அப்ப அக்குமாவை எப்படி தோக்கடிப்பீங்க? அவன் ஒரு பயங்கரமான ஆளாச்சே. மகாராஜா பானு பிரதாப் வாழ்க. யார் அது? சேனாதிபதியா? அக்குமா என்னை இங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மகாராஜா, நான் 30 வருஷமா இந்த அரண்மனையில இருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். எங்க எங்க என்ன இருக்கு, எங்கெல்லாம் ஒளிச்சு வைக்க முடியும்னு. மகாராஜா, நம்மளுடைய மந்திரிகளும் வீரர்களும் பயந்து போய் அக்குமாக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க விடுதலையானதும் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்காக எவ்வளவு அவசரம்? கொஞ்ச நாளைக்கு எங்கேயே இருந்துட்டு போங்க. நேர்மை அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா உங்க நேர்மையை என்கிட்ட நீங்க காட்டிருக்கணும். அவங்களை விட்டுடு. ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் நீ என்ன ஏமாத்தலையா? சொல்லு. ஏமாத்திருக்க. என்னுடைய அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா மகாராஜாவை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்திருக்கல, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நீதான் எல்லாரையும் ஏமாத்திருக்க அக்குமா. நீ ஒரு தூரத்து உறவுக்காரன். எங்க அப்பா தான் உன்னை வளர்த்து ஆளாக்கிருக்காரு. உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாரு. எதுவுமே கொடுக்கல. எனக்கு ராஜ சிம்மாசனம் தானே வேணும். எனக்கு எங்கெல்லாம் மந்திர சக்தி நிறைஞ்சிருக்குதோ அந்த இடத்தை பத்தி உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதோட நீங்க அது எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கீங்க. ஆனா அதை பயன்படுத்துறதே கிடையாது. நீ அதுக்கு தகுதி இல்லாதவன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தது. நீ உண்மை பேசக்கூடிய மருந்த திருட்டுத்தனமா எனக்கு கொடுத்து எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மந்திர சக்திகள் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கைது பண்ணிட்டு எல்லா மந்திர சக்தியும் அடைய நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. அது எல்லாம் தேவையில்லை. இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. கோர் சக்தி. அது உன்னுடைய மகன் குவர் விக்ரம் பிரதாப் கிட்ட இருக்கு. எந்த ஒரு காயத்தையும் உடனடியா சரி பண்ற சக்தி. ஒரு
ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, குவர் விக்ரம் பிரதாப் அவனை தொட்டாலே போதும், அவன் குணமாக்கிடுவான். எனக்கு அந்த சக்திகள் வேணும். ஆமா, ஒரு முறை அந்த குவரை சந்திச்சாலே போதும். அவனை உன்னால சந்திக்க முடியாது. உன்னோட பிரின்ஸ் இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. இப்ப அவன்கிட்ட இருக்க சக்தியையும் நான் பறிச்சிட போறேன். அதுக்கப்புறம் எனக்கு வெற்றிதான். இந்த உலகத்துக்கு நான் தான் ஆட்டி படைப்பேன். சரிங்க மகாராஜா, இப்ப நான் கிளம்புறேன். குவர் விக்ரம் பிரதாப்ப நான் வரவேற்கணும் இல்லையா? பெரிய ஏற்பாடுகளை செய்யணுமே. வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துக்கோ. நான் சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு அதுக்கப்புறம் என் மேல குறை சொல்ல கூடாது, புரிஞ்சுதா? என்ன விட்டுடு. வேண்டாம், அவனை விட்டுடு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. மாஸ்டர், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் என்னவோ மேஜிக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட மோதக்கூடிய அளவுக்கு சக்தி இங்க யாருக்கிட்டையும் கிடையாது. ஏன்னா தைரியத்தால நான் உருவாக்கப்பட்டவன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். இப்ப இவனை எப்படிதான் நாம சமாளிக்க போறோமோ? மோட்டு மேல பாரு, அட இந்த பக்கம். இவன் கிட்ட நாம ஈகிள் ஸ்டைல்ல தான் போராடி ஆகணும். இவன் என்ன பண்றான்? சபாஷ் மாஸ்டர் மோட்டு. Come on, மோட்டு. ஐடியா. விடுங்க. இப்ப இந்த ஒட்டகத்தை நாம எல்லாரும் அடக்கி வச்சிட்டோம். ஒட்டகம் எங்கடா இருக்கு பாத்துலோ? அதான் நம்ம அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே. அட மோட்டு, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அவன் தப்பிச்சு போயிட்டான். நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஓட விட்டு அழகு பாப்பேன். அவனை விட்டுடு, அட விடு. விக்ரம் பிரதாப், எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. எப்பேற்பட்ட அடிபட்டாலும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கு. எனக்கு அந்த சக்தியை நீ கொடுத்துரு, அதுவே போதும். அதுக்கப்புறம் உன்னை நானே விட்டுடுவேன். You are welcome, Prince Vikram Pradap.
வாங்க சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பி போகலாம். அதோ அங்க கேமல் இருக்கு. ஓஹோ பத்தலு, இந்த மாதிரியான பாலைவனங்கள்ல பயணம் பண்றது இருக்குல்ல, ரொம்ப கொண்டாட்டமா இருக்குடா. ஆனா கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான் செய்யுது. ஆமா மோட்டு. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க மாஸ்டர் மோட்டு பத்லு வந்துருங்க. ஆனா நில்லுங்க குமார் பிரதாப். வாங்க மாஸ்டர், ரொம்ப ஜாலியா இருக்கு. வாங்க வாங்க எங்க அம்மா. நிஜமாவே ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆஹா, பிரமாதம். எவ்வளவு ஜாலியா இருக்கு இதுல போறது. வாங்க குவர் விக்ரம் பிரதாப், உங்களை வரவேற்கிறதுக்காக நான் இங்க தயாராக இருக்கேன். இது என்ன மாஸ்டர் மோட்டு பத்லு? Help! இவன் எனக்காக இங்க காத்துட்டு இருக்கான். இஷ்டத்துக்கு நீ நடந்துக்கிற, யாரோட பேச்சு கேட்க மாட்டேன். அப்படி நீயா போய் மாட்டிக்கிறானே போயில. கோபப்படாத மோட்டு. கண்ட்ரோல் கண்ட்ரோல். கமான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ரோல் பண்ணிட்டே போலாம். ரோல் ரோல் ரோல். கமான் குட்டி சுட்டி அப்படியே ரோல் ரோல் ரோல். Thank you மாஸ்டர். அவன் ஐஸ் கடியில போய் மாட்டிக்கிட்டான். பூவர் சார், வெல்கம் பேக். நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களோட ஐஸ் ஸ்கேட்ஸை எடுத்துக்கிட்டுமா? தாராளமா. நான் அரண்மனைக்கு தான் போயிட்டு இருக்கேன். Thank you. மாஸ்டர் மோட்டு பத்லு, நீங்களும் வாங்க. இனிமே இங்க எந்த ஆபத்தும் கிடையாது. நாம அரண்மனையை நெருங்கிட்டோம். நாங்க தான் பிரின்ஸ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களோட ஸ்னோ பைக்கை நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க, இது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். சரி, இந்த அரண்மனை எங்க இருக்கு? அங்க பாருங்க. அவ்வளவு தூரத்திலயா? அந்த மலையில ஸ்னோவே இருக்காது. நோ ஐஸ். Thank you. பிரின்ஸ் பிரதாப், நாங்க இங்க கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கோம். ஏய், என்னை விடு விடு. விக்ரம் பிரதாப், நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நாங்களே வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். டைம் ஆயிடுச்சு, உங்க அரண்மனைக்கு போன சீக்கிரம் வாங்க. விக்ரம் பிரதாப். இந்த பையன் எங்க போறா? இந்த தடவை பார்த்தா அவன் கண்ணத்துல பலாறு அறைய போறேன். அவன் வாயில எத்தனை பல்லு இருக்கோ அத்தனை பல்லும் கீழே விழத்தான் போகுது. மோட்டு கண்ட்ரோல் கண்ட்ரோல். அவ ஒரு இளவரசன். ஆமா, இந்த ஸ்னோமேன் எதுக்காக அந்த பக்கம் திரும்பி நிக்குது? நாம வரும்போது அதோடைய பேக்கை தான் பார்த்தோம், இப்பவும் அதோட பேக்கு தான் பாக்குறோம். அப்படின்னா அது திரும்புதுன்னு தானே அர்த்தம். அது அவனே தான், விடக்கூடாது. வா. பத்துலு, வா. குவர் விக்ரம் பிரதாப், உன்னை நான் அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த 2 பேரையும் கவனிக்க போறேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு என்ன வந்து குறை சொல்லக்கூடாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். Thank you, Princess Prince. sir. யூ வெல்கம். சீக்கிரம் வாங்க, நம்ம உடனே போலாம்.
தேங்க்யூ மாஸ்டர் மோட்டு. நீங்க அடிக்கடி வந்து என்ன காப்பாத்திடுறீங்க. நானும் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து தொல்லையை ஏற்படுத்துறேன். பிரின்ஸ், நீங்க ஒரு ராஜகுமாரன், அதனால எப்பவுமே நீங்க புத்திசாலித்தனமா தான் நடந்துக்கணும். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் குறும்புத்தனமா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா பிரச்சனை வந்துட்டா நம்ம கிட்ட மூளை இருக்குல்ல, அதை சரியா பயன்படுத்திக்கணும். புரியுதா உங்களுக்கு? சரி மாஸ்டர், நான் இதை கவனத்துல வச்சுக்கிறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.